அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 18/1/2026 தை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நாளில் இந்த பொருளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து வைத்தால் தரித்திரம் அறவே நீங்கும், செல்வம் சேரும், முன்னோர்களின் பரிபூரண அருளும் குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் கிடைக்கும். தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல முறையாக தர்ப்பணம் கொடுத்து பெரியவங்களை நீங்க வணங்கணும். இந்த நாள்ல கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யணும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும், குறிப்பா தை அமாவாசை என்று உணவளித்தால் கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள்ல நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய இந்த 3 பொருள்: ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து வைக்கணும், அதுல மேல்டாப்ல கொஞ்சம் எள்ளை தூவி விடணும், அதற்கு மேல ஒரு அச்சு வெள்ளத்தை வைக்கணும். இதை கொண்டு போய் பூஜை அறையில வச்சிருங்க. இந்த 3 பொருளையும் ஒன்றாக வைத்து நீங்க எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த 3 பொருள் ஒன்றா இருக்கணும். முடிஞ்சா மூட்டையா கூட கட்டி வைக்கலாம், கிண்ணத்துல வைக்க முடியலன்னா மூட்டையா, ஒரு சின்ன மூட்டையா கூட கட்டி கொண்டு போய் வச்சுட்டு அன்று இரவு அதை கொண்டு போய் ஏதாவது விருட்சத்துக்கு அடியில போட்டுருங்க. இதனால கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினை தீரும், ஜென்ம பாவமும் கூட நிச்சயமாக நீங்க. இந்த 3 பொருட்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இந்த எளிமையான சூட்சம் பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.